வணக்கம் நேயர்களே, பேப்பர் பிளேம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. வின்டர் சீசன்னாவே நம்மளோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடும், அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அந்த ட்ரைனஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி பேப்பர் பிளேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரைனஸ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது, டெய்லி நம்ம குளிக்கிறதுக்கு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸில், நம்மளோட ஸ்கின்ல, கை கால் இது எல்லாத்துலேயும் கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா பாதாம் ஆயில், அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில், இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆயிலை டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னா ட்ரைனஸ் கொஞ்சம் கம்மியாகும். இல்லையா, தூங்குறதுக்கு முன்னாடியே முதல் நாள் நைட்டே நீங்கள் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் குளிச்சிங்கன்னா ட்ரைனஸ் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் 2 ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். இந்த 2 ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்களா உங்களோட ஸ்கின் வந்துட்டு ட்ரைனஸ்லேருந்து கேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் ரொம்பவே க்ளோவாகவும் ரொம்பவே அழகாகவும் வச்சுக்கும். அது என்ன, எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு நம்ம முகத்தில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே சுத்தமாக நீக்கிடும். ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். தென் 1 ஸ்பூன் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுறேன். பாதாம் ஆயில் வந்துட்டு ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணாவே ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் இதை நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் அதை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்துட்டு இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஸ்கின்னும் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேக் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பனானா எடுத்துக்கோங்க, நல்ல கனிஞ்ச பழமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு ஹாஃப் மட்டும் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். ஹாஃப் பனானா வந்துட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நீங்கள் கையில் கூட மசிச்சுக்கலாம், இல்லை ஸ்பூனில் மசிச்சுக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் இதோட பட்டர் நான் ஆட் பண்ணுறேன். 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபேஸில் வந்துட்டு மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் பெட்டர் நைட் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நைட்டை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வெறும் வாட்டரில் வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீங்கள் சோப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வர